வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான வஞ்சரம் மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்லைஸ் போட்டு கிறிஸ்பியாக எப்படி ஃப்ரை பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க, ரொம்ப ஈஸி. வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் கொஞ்சம் மீடியம் சைஸ், கொஞ்சம் ரவுண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அழகாக நீங்கள் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஃபுல்லாக அது உள்ள கழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் மிளகாய் தூள் காரம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ போட்டுங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கம் தான், அதனால் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மீன் மசாலா, அதாவது மீன் வறுவல் மசாலான்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க மீனை எடுத்து அழகாக அந்த மசாலா ஃபுல்லாக நம்ம அழகாக அப்ளை பண்ணி மீன் உடையாமல் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. வஞ்சரம் மீன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். முள்ளெல்லாம் கூட ரொம்ப நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, ஒரே முள் தான். குழந்தைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அந்த மாதிரி சமயத்தில் இதை மீனை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாள் முடியும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா, இன்றைக்கி நம்ம இந்த மீன் வாங்கலாம், நம்மளால் முடியும் அப்படின்றப்ப வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயெல்லாம் கிடையாது. இந்த மீன் கிடைக்கலனாலும் நீங்கள் வேறு மீன் எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி நான் பண்ணுற மாதிரியே பண்ணி நீங்கள் அந்த மசாலாவில் போட்டு கரெக்டாக ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வேறு லெவலில் கிடைக்கும். நான் எல்லா மீன்லையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி வஞ்சரம் வாங்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது நல்லா தானே இருக்கும், சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இப்போ எல்லா மீனுக்கும் நான் ஃபுல்லாக மசாலா போட்டு ஒரு பவுலில் எடுத்து ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க, தவாவில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ரவை எடுத்து வச்சுருக்காங்க. மீன் வறுக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ரவையில் தான் டிப் பண்ணி வறுக்க போகிறோம். நான் அரிசி மாவில் எதுவும் சேர்க்கலை, ரவை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் தூவி வச்சுருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு காரெல்லாம் ஊறி இருக்கும். அதை நம்ம நல்லா ரவையில் போட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆயிலில் ஃபுல்லாக போட்டு பொரித்து சாப்பிட பிடிக்கும்னா பொரிச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் அப்படி பொரிக்கல, தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட. இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். சுட சுட சாப்பிட சொல்ல குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அந்த மீன். நான் பசங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தாங்க இருக்குது. நானும் ஒரு பெரிய சேனலில் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் என்ன ஆயில் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், நிறைய ஆயில் ஊற்றி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராக வந்தது. இது வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் தனியாக சும்மாவே வச்சு பசங்களுக்கு ஊற்றி விட்டிங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் வஞ்சரம் மீனுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இது கூட 2 வெங்காயம் வச்சு பசங்களுக்கு கொடுத்தேன், அழகாக சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குறையோ நிறையோ இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.